Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் மாநில தலைவர் திரு டி.சி. ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். டெல்டா மாவட்டங்களில் என்னதான் நடக்குது, விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தொடர்ந்து ஒரு வார காலமாகவே விவசாயிகள் ரொம்ப வேதனைப்படுற விஷயங்களை தான் நம்ம செய்திகளில் பார்த்துட்டு வரோம். என்னதான் சார் நடக்குது? கொடுமையிலும் கொடுமை நடக்குது மேடம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏறக்குறைய சுமார் 5.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. அதுக்காக மத்திய தொகுப்பிலிருந்து அனுப்பக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர் இருக்குங்களா, உரம், அது போன்ற ஐட்டங்களை நீங்கள் 53% தான் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, மீதி ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறார். அதே போல் என்ன பண்ணுறாரு, கல்லணையை நீர் திறந்து விடுறப்போ விவசாயிங்களுக்கு, அதே போல் மேட்டூர் டேம்லேருந்து தண்ணீர் திறந்து விடுறப்போ ஏறக்குறைய 5.5 லட்சம் ஏக்கர் நிலம் விவசாயிங்களுக்கு பயிர் வைக்கிறது, ஹெக்டேர் நிலங்களுக்கு நாங்கள் தண்ணீர் விட்டுருக்கோம், திறந்து விட்டுருக்கோன்னு சொல்கிறாரு. இந்த புள்ளி விவரங்கள் சொன்ன அதே அரசு இது சட்டமன்றத்திலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க, ஜீவோவும் வந்திருக்கு. ஏன்னா இந்த டேம்லாம் தண்ணி திறந்து விடுறப்போ ஜீவோ போடணும் இல்லைங்களா, கவர்மெண்ட். அப்படிலாம் வந்தப்போ இதே அரசு என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகள் நாங்கள் சொன்னதை விட 6 லட்சம் ஹெக்டேர் அதிகமாக பயிர் வச்சுட்டாங்க, அதனால் கொள்முதல் போதுமான அளவுக்கு எடுக்க முடியல. அதுக்கு இன்னொரு காரணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் இந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 100 கிலோ இதுக்கு சத்தான அரிசி கலந்து விற்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் அவங்க அனுமதி கொடுக்கல. அது அனுமதி வராதனால நாங்கள் அரவைக்கு கொண்டுட்டு போக முடியல. அரவைக்கு கொண்டுட்டு போக முடியாததுனால நெல் தேங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, விவசாயிங்க தான் இதுக்கு பொறுப்பு. ஏன்னா நாங்கள் சொன்னதை விட அவங்க அதிகமாக பயிர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அரசாங்கம் யாரை குற்றவாளியாக ஆக்குறது அப்படின்னு தெரியாமல் விவசாயிகள் மேலேயே பழிய போட்டுட்டாங்க. ஆமாம், அதாவது தனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி சட்னி மாதிரி ஒரு மனோபாகம் இருக்கு இல்லைங்களா, இது அரசுக்கு இருக்காது. உதாரணமாக இவ்வளோ விவரங்கள் சொல்லக்கூடிய அரசு, மாநில அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், விவசாயத்துறை அமைச்சர் இருக்கார், வேளாண் துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர், அதே போல் உள்ளாட்சித்துறை அமைச்சர், இந்த 3 பேரும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பெரும் மழை வெள்ளத்துக்கான காரணத்தை சொல்லக்கூடியவங்க. அந்த உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, இந்த விவரங்களில் சொல்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏறக்குறைய 50 லட்சம் தார்பாய்கள் வச்சுருக்கோம். சரி. அதே போல் அவங்கள நெல் கொள்முதல் 42,000 லாரிகள் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே போல் அந்த ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறது 12 ட்ரெயின் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இவ்வளவும் சொல்கிறாரு. அப்போ இவ்வளவுலாம் சொல்கிறாரு, இவ்வளோ பாதுகாப்பாக கண்ணு கருத்துமாக சொல்லக்கூடிய மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் அப்போ ஏன் தெருவுலையும் காட்டுலையும் மோட்லையும் இருக்கு? அப்போ ஒரு கேள்வி ஏற்படுது இல்லையா? அப்போ விவசாயிகள் மேலே வேணுமாக அவங்க அள்ளி தெளிக்கிறாங்க. இவ்வளவு முன்னேற்பாடுகள் செஞ்சிருந்தா கண்டிப்பா கொள்முதல் சீக்கிரமா அதுதான் வரலையே. அதுதான் வராதனால தான் இப்ப விவசாய பெருங்குடி மக்கள் கண்ணீர் கம்பளையில இருக்காங்க. இன்னைக்கு அந்த காட்சிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, மீடியாவில் ஃபோக்கஸ் பண்றது, சோசியல் மீடியாவில் கழுவி ஊத்துறாங்க. எந்த அளவுக்கு இருந்தால் அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் இருக்கு. அதாவது விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய நெல் கொள்முதல் எடுக்க வேண்டியதுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர்லயே நாங்க விவசாயிகள் எடுத்து நெல் கொள்முதல் பண்றோன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய் அது. ஆனால் விவசாயிகளை நம்ம கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செப்டம்பர் மாதத்தில் எங்களாண்டு நெல் கொள்முதல் செய்யலையா, தனியார் எங்களாண்டு வாங்கிட்டு போனோம் பாருங்க, எங்களுக்கு 100 கிலோ கிடைக்க வேண்டியது 2,400 ரூபாய் கிடைக்க 1,100, 1,050, 1,200க்கு வாங்கினதை அவன் எடுத்துட்டு நெல் கொள்முதல் நிலையங்களை 2,400க்கு வித்துட்டு போகிறோம். அந்த வியாபாரம் தான் நடந்தது. அந்த வியாபாரத்தை அரசு திசை திருப்பி நாங்கள் எல்லாம் விவசாயிகள்ட்டு வாங்கணுன்ற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய ஒரு மூட்டைக்கு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் இல்லை கட்டிங் கமிஷன் கரப்ஷன் கொடுக்குறவனுக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்க. இதே விவசாயி 50 ரூபாய் கொடுத்தாருன்னா அவருடைய இடத்துல போயிட்டு நெல்லை எடுத்துருவாங்க. விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் செய்யறதுக்கு தானே இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களே இருக்கு. அங்கிருந்து கொள்முதல் பண்ணாம ஏன் தனியார் கிட்ட இருந்து கொள்முதல் பண்றாங்க? காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப விவசாயி பாதிக்கப்பட்டிருக்காரு,
இவர் வந்து பார்க்குறாரு, இங்கே வந்து கொட்டி வச்சிருக்காரு, 3 மாசமா இருக்குது, எடுக்கலன்னு சொன்ன என்ன பண்ணுவார், அவரை தேடி விவசாயிங்க தேடி அந்த இப்போ தனியார் கொள்முதல் ஆளுங்க போகிறாங்க இல்லையா, வந்த விலைக்கு விற்றுட்டு போகலான்றது மாதிரி பாதி விலைக்கு அடிமாட்டு ரேட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி விற்றுட்டு போகிறது. இது அவங்க எடுத்து வச்சுட்டு அரசாங்கத்துக்கும் டையப் அது. ஏன்னா இந்த தனியார் நெல் கொள்முதல் அத்தனை பேரை வந்து ஆளுங்கட்சிக்கு பினாமிகள். அதே போல நீங்க சொல்ற மாதிரி இந்த நெல் கொள்முதல் மையங்கள்ல டெல்டா மாவட்டத்தில் மட்டும் 6 மாவட்டங்கள்ல 1800 மையங்கள் தான் இருக்கு. அது யானைக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி தான் இருக்கு. அப்போ அதுல வந்து தேவையான பாதுகாப்பு கிடையாது. இவர் சொல்றாங்க இல்லையா, தார்பாய் கொடுத்துருக்கோம் நாங்க, அதே போல வந்து 2.5 கோடி கோணிகள் கையிருப்பு வச்சிருக்கலாம் புள்ளி விவரம் சொல்றாங்க. இவங்க எப்பயுமே புள்ளி விவரங்கள் சொல்வதில் புலி, அதே போல வந்து திட்டங்கள் பெயர் போடுவதில் புலி, ஸ்டிக்கர் ஓட்டுறதுலையும் புலி. ஆனா செயல்பாட்டில் என்பது பொம்மை நாடகமாக தான் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒட்டுமொத்தமா விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய நிலையில இல்லை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் போய் பார்வையிடுறாரு, அந்த விவசாயிகள்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் காட்டுறப்ப பார்த்தா கண்ணீர் விடுறாரு அவர். அவங்க கண்ணீரை பார்த்து இவர் கண்ணீர் விடுறாரு. அப்போ இவர் வந்து உண்மையிலேயே ஒரு விவசாயி மகனா இருந்ததுனால, விவசாயத்தில் ஈடுபாடு கொண்டதுனால, வேர்வனுடைய வாசம் தெரிந்ததுனால அதனுடைய வலியும் வேதனையும் தெரியுது. ஆனால் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து எல்லாமே சில்வர் ஸ்பூன்லையும் கோல்டு ஸ்பூன்லையும் வந்தவங்க. அவங்களுக்கு வேர்வையின் வாசம் தெரியுமா, விவசாயத்தினுடைய வேதனை தெரியுமா? அந்த சேத்துல வந்து இவங்க கை வச்சிருப்பாங்களா? அது தெரியாது. அதிமுக ஆட்சி காலத்துல இது எப்படி நடந்தது சார், இந்த கொள்முதல் விஷயங்கள்? ஆட்சி திமுக காலத்துல 10 ஆண்டுகள்ல இது மாதிரி ஒரு எல்லளவும் எல்முனையளவும் எந்த அளவும் நடக்கல. அப்படியே எங்க ஒன்று இங்க ஒன்று நடந்தாங்க, அது உடனே 24 மணி நேரத்தில் அதுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. இதே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரார். இப்போ வந்து பருவகால மழை தொடங்கி விட்டது, விவசாயிகள் எல்லாம் அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த நெல்லெல்லாம் வீணாவதுக்கு முன்னாடி சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதை கொள்முதல் பண்ணுவதற்காக கொண்டு வரணும்னா அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ இருக்கிற முதலமைச்சர் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் கேட்டால் அவர் என்ன சொல்றாரு, நான் டெல்டாக்காரன் சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. இவர் டெல்டாக்காரனாக இருந்தால் அந்த டெல்டா மக்களுக்கு அது செஞ்சிருக்கணும் இல்லையா, நன்மை செஞ்சிருக்கணும் இல்லையா? அது ஒன்று. வேளாண் துறை அமைச்சர் அவர் என்ன பண்றாரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய பினாமிகள் சிலர் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த கொள்முதல் நிலையங்க நடமாடும் கொள்முதல் நிலையங்கன்னு சொல்லிட்டு அது எந்த விதமான பதிவே கிடையாது, அன்ஆத்தரைஸ்டு, அது எந்த இதுவுமே இல்லாத ஒரு இதை வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அதை நெல்லுங்களை கொள்முதல் செஞ்சு அதை வந்து அரசுக்கான குடோனில் போட்டு அது விளைவித்திருக்காங்க. ஆனால் அது மாதிரி இது வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு விவசாயிங்க வந்து புகார் கொடுத்து அது மேலே நடவடிக்கை இல்லை. பருவமழை தொடங்க போகுது அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த மாத கணக்கில் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும், அறுவடையும் நடக்கும் அப்படின்றது தெரியும். ஒரு நிர்வாக திறமை உள்ள ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா இதை கவனத்தில் எடுத்திருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. எங்க இது வந்து ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை? கண்டிப்பாக வானிலை நிலையம் ஒவ்வொரு முறையும் சொல்லுது, அரசாங்கத்துக்கும் சொல்லுது தகவலை, மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் சொல்கிறாங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்க போகிறது, வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுதுன்றது தெளிவாக அவங்களுக்கு நோட்டு அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு ரெவ்யூ மீட்டிங் கூப்பிட்றாரு. மாண்பு முதலமைச்சர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ரெவ்யூ மீட்டிங் கூப்பிட்றாரு. அந்த ரெவ்யூ மீட்டிங்கில் வந்து ஃபோட்டோ வருது, இதை பேசணும் அதை பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் களத்தில் இல்லையே. பக்கத்தில் இருக்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து 2-3 நாளைக்கு முடிச்சூர் பகுதியில் போய் பார்க்குறாரு. அந்த அம்மா பார்க்குறாங்க, ஸ்னேகா ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த வெள்ளம் வந்து கடந்த 2015 என்ன போச்சு அதே அளவு தான் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வெள்ள பணிகளை தீர்வு இப்போ நேரு என்ன பண்றாரு, நேற்று வந்து KN நேரு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. எந்த பெரிய வெள்ளம் வந்தாலும் மழை வெள்ளம் வந்தாலும் நாங்கள் சமாளிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு. அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய பாசன கால்வாய்களை வந்து தூர்வாருவதற்கும் கரையை செம்மைப்படுத்துவதற்கும் ஆழப்படுத்துவதற்கும் டெண்டர் விட்டாங்க. அந்த டெண்டர் எடுத்தது எல்லாமே கழக உடன்பிறப்புகள் தான். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர். ஆனால் அவங்க எடுத்த டெண்டர்கள் வந்து வேலையே செய்யலை. வேலை செய்தது போல போட்டு பொய் பில் எடுத்துட்டாங்க. அதனாலே விவசாயிகள் பாதிப்பு. இன்னைக்கு எல்லாம் வந்து நெற்கதிர்கள் எல்லாம் தண்ணியில் மிதக்குது இல்லை, அது இதுதான் காரணம். அதான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றது என்னன்னா, குடிமராமத்து பணிகளை ஒழுங்கா மேற்கொள்ளல, வாய்க்கால்களை சரியா தூர்வாரல, இது பெரிய முக்கிய காரணம் அப்படின்னு. ஆமா, கடந்த அதிமுக ஆட்சியில் திரு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறப்ப 10 ஆண்டுகளில் வந்து சின்ன கிராமங்களில் ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கிராமத்தில் கூட ஏரி, குளம், கொட்டை, கான்மாய், நீர் வாய்க்கால் எல்லாமே சூப்பராக தூர்வாரிந்தாங்க. அதே போல எல்லாமே பெரிய பெரிய ஏரிகள்லாம் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டன, அது எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க, அது எதுவுமே செய்யல. எல்லாமே போட்டோ ஷூட் எடுத்துட்டு டெண்டரை போட்டு எடுத்துட்டு போறது தான். திட்டங்களை போறதுக்கு இவங்க புள்ளின்னு சொன்ன இல்லைங்களா, அதே மாதிரி திட்டங்கள் தான் பேர் வந்து தேன் மாதிரி இனிக்கிறது. ஆனா அங்க வந்து செயல்பாட்டில் கிடையாது. எல்லாம் ஒதுக்குகின்ற பணி, ஒதுக்குகின்ற தொகை, திட்டத்திற்கான கோடிக்கான திட்ட நிதிகள் வந்து அவங்க ஒதுக்கின்னு போயிடுறாங்க.
இப்போ அப்படி போறதுனால தான் இந்த 4 ஆண்டுகளில் வந்து விவசாயிகள் கண்ணீர் விட நிலையில இருக்காங்க. இந்த விவசாயிகளின் கண்ணீர் ரத்த கண்ணீராக ஓடுகிறது டெல்டா மாவட்டங்கள்ல. இதற்கு இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். ஒரு அமைச்சர் சொல்றாரு சும்மா கொஞ்சமா தானே முளைச்சிருக்கு நெல் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் தான், தனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி என்ற நிலையில மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் இந்த ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இது மாதிரி கோர சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்போ சாதாரணமா வந்து விவசாயத்துல வந்து சோளக்காட்டுல வேலை செஞ்சிருந்த சகோதரிங்க 4 பேர் கடலூர் மாவட்டத்துல, அது 4 பேர் வந்து இயற்கை மழை இடி மின்னலை தாக்கி இறந்தாங்க. ஆனா இதே அரசாங்கம் கள்ளக்குறிச்சியில சாராயங்குறிச்சி தத்துவனுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கு, சினிமா நடிகரை போய் பார்க்கறதுக்கு வந்து 10 லட்சம் கொடுத்துருக்கு. ஆனா அந்த விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இது ரொம்ப வெட்கக்கேடு இல்லையா? இது சிந்திக்க வேண்டாமா? அமைச்சர்களுடைய பதில் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியா இப்போ விவசாயிகள் நேரடியா போய் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பார்க்குறாரு. அங்க போனா ஒரு விவசாயி தன்னுடைய குறைய சொல்றாரு, வேதனையை சொல்றாரு, ஒரு மரியாதை இல்லாம நீ போயா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விவசாயிகளை எந்த மனோபாவத்துல இவங்க பாக்குறாங்க? உண்மையாவே அவங்களுடைய வீட்டுல வேலை செய்யற அடியாட்கள் மாதிரி பாக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கொத்தடிமை தோழர் மாதிரி, இவங்க வந்து இந்த ஆண்ட பரம்பரை சொல்றாங்க இல்லையா, அது போல வந்து மன்னர் பரம்பரை இல்லையா, அந்த மன்னர் பரம்பரையினுடைய மனோபாவம் தான் ஒவ்வொரு அமைச்சருக்கு இருக்கு. ஏன்னா இந்த மன்னர் பரம்பரை மனோபாவம் இருக்கிறவங்க வந்து அவங்க விவசாய கூலி தொழிலாளர்களையோ விவசாயிகளையோ வந்து மக்களை பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு தேவையான அதிகாரி, இவங்களுக்கு கட்டிங் கமிஷன் லஞ்சம் வாங்கி கொடுக்குற அதிகாரிகளை தான் இவங்க ஆட்சி கட்டளை ஏற்றுவாங்க. உதாரணத்துக்கு உணவுப் பொருள் வாணிப கழகம் தான் இந்த நெல் கொள்முதலை எடுக்குது. அந்த வாணிப கழகத்தில் கடந்த 8 முறை வந்து ஒரு எம்டி வந்து மாற்றப்பட்டிருக்கார். 8 முறை மாற்றப்பட்டாலும் நிர்வாக கோளாறுனால அங்கே ஸ்தம்பித்து இருக்கு. ரெண்டாவது வந்து டெண்டர் விடுறாங்க, இவங்க லாரி வந்து எடுத்துட்டு போறதுக்கு டெண்டர் விடுறாங்க. அந்த டெண்டர் வந்து 3 முறை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு தேவையான கட்டிங் கமிஷன் கொடுக்குற ஆள் வந்து வரல. அப்போ ஒரு நிர்வாகத்தில் இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு சொன்னா, இவங்க எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்திலும் கட்டிங் கமிஷன் லஞ்ச லாவணியமாக புறையோடி போயிருக்கிறது. அதனால இந்த மன்னர் ஆட்சி மனோபாவம் இருக்கிறப்ப இவங்க விவசாயிகளை பத்தியோ விவசாய தோழரை பத்தி ஏன் கண்டுக்க போறாங்க? கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த நிலை இப்படியே போச்சுன்னு சொன்னா உச்சகட்டத்தில் இவங்க வந்து சரியான பதிலடி மக்கள் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. சரி, இப்போ வந்து விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க நெல் கொள்முதலும் பண்ணல, வாய்க்காலையும் தூர்வாரல, குடிமராமத்து பணிகளையும் செய்யல, இப்போ எங்க நெல் எல்லாம் முளைச்சிருச்சு, இப்போ எங்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகையாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இன்சூரன்ஸ் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கட்டின பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. இந்த அரசாங்கம் அதை எப்படி எதிர்ப்பு? இன்சூரன்ஸ் சொல்றப்ப இன்னொரு கருத்தை நான் வலியுறுத்துறேன். ஏற்கனவே விவசாயிங்க வந்து விலை எவ்வளவு பயிர் பண்றாங்க அப்படின்ற புள்ளிவரத்தை கொடுக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர். அவர் தான் வந்து அந்த சிட்டா அடங்கல் தரணும். எவ்வளவு ஏக்கர் பயிர் வச்சிருக்காங்க, எவ்வளவு இது போட்டிருக்காங்க, அதில் என்ன போட்டிருக்காங்க டீட்டெயில் கொடுக்கக்கூடிய அவர். அந்த கணக்கை வச்சு தான் அரசாங்கம் புள்ளிவரத்தை தயார் பண்ணது. ஆனா இந்த விவசாயிகளுடைய குறையை கேட்காத, நேரில் வந்து பார்வையிடாத, இன்சூரன்ஸ் போட்டு இருக்கிறவங்கள விவசாயிகளை மட்டும் கணக்கில் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ 100க்கு 100% அனைத்து விவசாயிகளும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுல தவறிவிட்ட விவசாயிகள் வந்து கணக்கில் வர மாட்டாங்க. அப்போ புள்ளி விவரங்கள் தவறு தானே. அப்போ இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அந்த வேளாண் துறை ஆணையாளருக்கு, வேளாண் துறை அமைச்சருக்கு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சரே வந்து 5 லட்சம் ஏக்கர்னு சொல்லி மத்திய அரசு கிட்ட நிதி கேட்கிறாரு. 5 லட்சம் சொல்லி தான் தண்ணியை திறந்து விடுறாரு. கடைசியில் 6 லட்சம் வந்து கூடுதலா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கணக்கே வந்து வித்தியாசம் தெரியும். ஆமா, அதான் அவங்களுக்கு தேவையான கணக்கை கூட்டிக்கவங்க, தேவையில்லைன்னா குறைச்சிக்குவாங்க. அதாவது மக்களுக்கு செய்யக்கூடிய, நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, பாதிக்கப்பட்ட வேளாண் பெருமக்களுக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு எதுவுமே கவுண்டர் வரவே இல்லையே. இப்போ சாதாரணமாக ஒடிசா இருக்கு இல்லைங்களா, ஒடிசா அந்த பக்கம்லாம் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் வந்து மூட்டைக்கு 730 ரூபாய் 780 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்கு அரசாங்கம். கரெக்டா? ஆனால் இவங்க வந்து 250 ரூபாய் பிச்சை போடுற மாதிரி வந்து மாட்டாந்தாய் மனப்பான்மையில் இருக்காங்க. ஆனால் டாஸ்மாகில் வரக்கூடிய வருவாய் அத்தனையும் வந்து இவங்களுக்கு எங்கே போகுதுன்னு தெரியல. இந்த வேளாண்காக கொடுக்கக்கூடிய வேளாண் மக்களை வந்து அவங்க பார்க்கறது கிடையாது. வேளாண்மை தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்பதை மறந்து விட்டார் முதலமைச்சர். அவர் வந்து நான் வந்து டெல்டாக்காரன் சொல்றது அம்போக், வடிகட்டின ஒரு பொய்யை மக்களுக்கு சொல்லி 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 ஓட்டு வாங்க வராங்க. அந்த நிலை இனிமேல் ஈடுபடாது. அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் ஈடுபடாது. அந்த நிலை தான் இப்போ போயிட்டு இருக்கு. மொத்தத்தில் இவங்க எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய கலாச்சாரத்தை மேல் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க திட்டங்கள் எல்லாமே புள்ளி விவரங்கள் அத்தனையும் வேஸ்ட். இவங்க சொல்றாங்க அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் நான் வந்து 25 லட்சம் பேர் படிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா ட்ரைபல் பகுதியில் வந்து ஒரு அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் ஒரு டீச்சரை போடல, 1000 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம். அந்த கோரிக்கை கூட செயல்படுத்த முடியாத நிலையில் தான் இருக்கு. ஆனால் புள்ளி விவரத்தில் பாருங்க, தவறான புள்ளி விவரங்களை சொல்றாங்க. அதுக்கு வந்து இவங்க எல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்களா? தயாரா இருக்காங்களா? அதுக்கு தயாரா இல்லை. அப்போ சொல்றது மட்டும்தான் வாய்ச்சாலமா இருக்க கண்டி செயல் வடிவத்தில் எல்லாமே அம்போக்கா இருக்கு. மொத்தத்தில் நான் சொல்லலை,
சோசியல் மீடியாவில் சொல்றாங்க இந்த ஆட்சி வந்து பொம்மை ஆட்சியாக இருக்கிறது, மக்களுடைய வலியும் வேதனையும் தெரியவில்லை, முதலமைச்சர் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஊர் நாடுகள் போறாங்க எல்லாமே சொல்றாங்க, இவங்களுடைய முதலீடுக்காக தான் போறாங்க, தொழில் முதலீடுக்காக எதுவும் வரல அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல இந்த விவசாயிகளோட நிலைமை அப்படின்றது அதிமுக ஆட்சியில எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில எப்படி இருந்தது? அதிமுக ஆட்சியில நிறைவாக இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டா, அப்ப இருந்த ஆண்ட முதலமைச்சர் வந்து ஒரு வேளாண் குடிமகர் சேர்ந்தவர். அவருக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும். விவசாயிகளுடைய நிலை எப்போ அறுவடை பண்ணுவாங்க, எப்போ விதை போடுவாங்க, எப்போ நாற்று நடுவாங்க அப்படின்ற புள்ளி விவரங்கள்லாம் அவருக்கு தெரியும். என்னென்ன ஃபெர்டிலைஸ் போடுறது முதற்கொண்டு அவருக்கு தெரியும். அதனால அவர் அனுபவப்பட்டதுனால, விவசாயியா இருந்து உழைச்சதுனால, நெற்றி வேர்வை சிந்தனத்தினால அந்த வலியும் வேதனை தெரிஞ்சு அவர் வந்து சுமூகமா எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி வெற்றிகரமாக இருந்தார். அதனால தான் டெல்டா மாவட்டத்தில் ஒரு விவசாயி கண்ணீர் விட்டாராம், அதை காமிச்சு முளைச்சு போன இவர் அதை பார்த்து கண்ணீர் விடுறாரு. அப்போ மக்களுடைய வேதனையும் வலியும் புரிந்து கொண்ட ஒரு தலைவன் தான் இந்த நாட்டுக்கு தேவை. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து 10 டன் ஏசில இருந்து வறுமையை ஒழிக்கிறேன்னு சும்மா மைக்கில் சொல்லிட்டு போனா போதாது. வேர்வையினுடைய வாசம் தெரியாம உழைப்பினுடைய தன்மை எப்படி தெரியும், வேளாண்மை மக்களுடைய வலி எப்படி தெரியும்? கண்டிப்பா நம்ம கடந்த காலங்கள்ல இருந்து பார்த்துட்டே வர கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்திலயும் சரி இப்பவும் சரி விவசாயிகள் எந்த மாதிரியான எதிர்குரலை எழுப்பியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அப்போ பெருசா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்கவே முடியல, இருக்கிற மாதிரியே தெரியல. பட் இப்போ வந்து விவசாயிகள் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க, அதை தான் நம்மளால பார்க்க முடியுது. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம் மேடம். நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.